ராசாத்தி, இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. ராசாத்தி, அத்தை, இப்படி வாயும் வைரமா இருக்கிறப்ப எதுக்கு ராசாத்தி வெயில் அலையிற? எனக்கு பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கு. குடிக்க மோர் எடுத்துட்டு வரட்டுமா? பரவாயில்ல அத்தை, வேண்டாம். இந்த மரகதம் நல்லவ மாதிரி வேஷம் போடுறதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. ராசாத்தி, என்ன மாமா? ஆமா, ஏன் என்கிட்ட சொல்லாம வெளியே போன? மாமா, அது வந்து இத பார், நிறுத்து. நான் என்ன கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. நான் உன்னை எங்க போனேன்னு கேட்கல, ஏன் என்கிட்ட சொல்லாம போனேன்னு தான் கேட்கிறேன். மாமா, அது வந்து எதுவும் பேசாத. நீ இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல ராசாத்தி. போய் டிஃபன் எடுத்து வை. அத்தை, நீங்க கொளுத்தி போட்டது நல்லாவே ஃபயர் ஆகுது அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்தி எரிய போகுது பாருங்க. நீ பொறுத்திரு கண்மணி, இனிமேதான் வேடிக்கையே இருக்கு. என்ன ராசாத்தி இது? ஏன் இப்படி இருக்கு? என்னாச்சு மாமா? தோசை பிடிக்கலையா? வேற ஏதாவது பண்ணி தரவா? ஏய், சட்னியில எதுக்கு இவ்வளவு காரம்னு கேக்குறேன். எனக்கு தான் காரம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. மாமா, காரம் கரெக்டா தானே இருக்கு மாமா? இல்ல, காரம் உப்பெல்லாம் சரியா தான் இருக்கு. அப்படியா? அப்ப நான் போய் சொல்றேனா? நான் உரைக்குதுன்னு சொல்றேன், உனக்கு உரைக்கல, அப்படிதானே? மாமா, நான் அப்படி சொல்லல. காரம் சரியா இருக்கு, நான் அதுதான் சொன்னேன். ரசதி, நீ முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்ப மாறிட்ட. மாமா, முன்னெல்லாம் சட்னி உரைக்குதுன்னு பொய் சொன்னா கூட நீ வேற சட்னி செஞ்சு கொடுப்ப. ஆனா இப்போ நான் உண்மையிலேயே உரைக்குதுன்னு சொல்றேன், ஆனா நீ அதை காதுலயே வாங்கிக்கல. நீ மாறிட்ட. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாதாரண சாப்பாட்டு விஷயத்துக்கே இப்படி இருக்கிறவ குடும்ப விஷயத்துல எப்படி இருப்பேன்னு யோசிக்கிறேன். ஏய், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? மாமாவுக்கு ஒருவேளை கர்ப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சோ? ஆத்தா, நீதான் என்ன காப்பாத்தணும். ஏன் பேச மாட்டேங்கிற? உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு பயப்படுறியா? என்ன மாமா ஏதேதோ சொல்றீங்க? இந்த வீட்டோட வாரிசு சுமக்கிறேன்னு உன்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா நீ அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறல. நீங்க இப்படி பேசுற அளவுக்கு நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? அதெல்லாம் உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே ராசாத்தி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மாமா. ராசாத்தி, நான் உன்னை முதல்ல பார்த்து 1 வருஷம் ஆச்சுங்கிறதால நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு இந்த வீட்டுல ஒரு ஏற்பாடு நடந்துச்சுல. அந்த ஏற்பாடு பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க தான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணதா ஷில்பா என்கிட்ட சொல்லிச்சு மாமா.
எனக்கு வேற எதுவும் தெரியாது. அது போய் நான் அன்னைக்கே உனக்கு தெரிஞ்சு போச்சே. அழகரா தான் உண்மையை சொல்லிட்டான்ல. சொல்லு, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அந்த ஏற்பாடை நான் பண்ணலனா அத பண்ணது யாரு? நீயும் நானும் சந்திச்சு 1 வருஷம் ஆச்சுன்னு நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அப்புறம் எப்படி அந்த ஏற்பாடு நடந்துச்சு? சத்தியமா அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாமா. என்ன நம்புங்க. மறைக்காதடா சத்தி. நான் பண்ணலனா நீ பண்ணதா தானே அர்த்தம். 4 செவுத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்த 3வது ஆளுகிட்ட சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மாமா. என்ன நம்புங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. உங்க விருப்பம் இல்லாம அதெல்லாம் ஏற்பாடு ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் துடிச்சு போனதை நீங்களே பாத்தீங்கல்ல. அப்புறம் எப்படி மாமா என்ன இப்படி கேட்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஒருவேளை நானே இதை ஏற்பாடு பண்ணிருந்தா நான் ஏன் மாமா ஒதுங்கி தூங்கணும்? இனியும் கிட்ட மரகதம் பக்கம் பக்கமா பேசி ஏத்தின பிரஷரை ஒத்த டயலாக்ல ராசாத்தி காலி பண்ணிட்டாளே. ஹலோ மாப்ள, நேத்து எப்படி? நானே உன்னை தேடி வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள உனக்கு அவசரம். ஃபோன் பண்ணிட்டல? என்ன மாப்ள, சந்தோஷமா இருக்கியா? அதுக்கு காரணம் யாரு? இந்த அழகர் தானே. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை நான் நேர்ல பார்க்கணுமே. ஓ மாப்ள, இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் சாம்பிள் தான் மாப்ள. நல்லா கேட்டுக்க. இனிமேதான் உனக்காக பல தரமான சம்பவங்கள்லாம் நான் பண்ண போறேன். ஓ அப்படியா? நீ இது வரைக்கும் பண்ணதே போதும்டா. அதுக்கு நான் ஏதாவது உனக்கு பெருசா பண்ணணும்னு தோணுது. ஓ இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை பிளஷர். ஆமா, உன் டேஸ்ட் என்னன்னு சொல்லு. அதையே செஞ்சிருவோம். அப்படி கேளு என் செல்லமே. நீ டேஸ்ட்னு சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு சொல்றா? நான் உன்னை பார்க்க வரப்ப கவனிக்க வேணா? என்ன மாப்பிள்ள நீ இன்னுமா புரியல உனக்கு? மாப்பிள்ள, நாடு மட்டும் இல்ல, நானும் இப்ப தண்ணி பஞ்சத்துல தான் இருக்கேன். நான் சொல்ற தண்ணி உனக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே? புரியுது. நீ ரெடியாரு? உனக்கு குடுக்கிற மூட்ல தான் நானும் இருக்கேன். குடு 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 மாப்ள, குடு மாப்ள. நேரம் தவறாம சீக்கிரம் வந்துடணும், சரியா? மாப்ள மாப்ள, நான் ஏரிக்கரை கோயில்ல தான் இருப்பேன். நீ எங்க வந்துரு மாப்ள. சீக்கிரமா சொன்னபடி வந்துரு. ஐ அம் வெயிட்டிங். வரேன். மாமா, அத்தை, எதேதோ நடக்கும்னு சொன்னீங்க. இங்க என்னடான்னா உல்டாவா நடக்குது. கண்மணி, என் ஆத்திரத்தை கலப்பாத. நான் இப்ப எதையும் பேசுற மூட்ல இல்ல. இந்த இனிய என்ன பொறுப்பில்லாத பிள்ளையா இருக்கான், இன்னும் வராம இருக்கான். டேய் சீக்கிரம் வாடா. நீ கொண்டு வர்றத ஆசையா வாங்கி அன்பா பருகி பக்குவமா என் வாய்க்குள்ள பார்சல் பண்ணணும்டா.
வண்டி சத்தம் கேக்குது. யாரு? ஆ, அடியே சில்பா, இனி என்ன முந்திக்கிட்டு நீ என்ன பாராட்ட வரியா? யூ ஆர் கிரேட் அழகர். போற போக்குல நமக்கு விருது கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். சில்பா, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அப்புறம் நீ எல்லுனா நான் என்னையா இருப்பேன், நீ கோரு போட்டா நான் ரோடே போடுவேன். என்ன சில்பா என்ன பாக்குற? இந்த அழகர் குறி வச்சா அது தப்பவே தப்பாது. நான் நினைச்சா அது எப்பவுமே நடக்கும். டேய், ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ சில்பா, உன்னுடைய ஆச்சரியம் எனக்கு புரியுது. அடடா, எதை தொட்டாலும் அது சக்சஸ் தான். ஐயோ, ஆனா இந்த இனியனோட மேட்டர்ல வெற்றிக்கு காரணம் நான் இல்ல. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அழகருடைய வெற்றிக்கு பின்னாடி இந்த அழகான சில்பா தான் இருக்கா. ஏய், நடந்தது என்னன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நீ அடிக்கடி சொல்லுவியே, திரைக்கதையை திருத்தி எழுதிட்டேன், திரைக்கதையை திருத்தி எழுதிட்டேன்னு சொல்லிட்டு, அதுதான் கடைசியில நடந்துச்சு. சில்பா, நான் எழுதின திரைக்கதையில சின்ன சின்ன லாஜிக் வேணா மிஸ் ஆகலாம், ஆனா அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கிரீன் பிளே. அதை உன்னால மறக்க முடியுமா? என்னது, நீ எழுதின திரைக்கதையில சின்ன சின்ன தப்பா? டேய், திரைக்கதையே தப்புடா. முதல்ல அது திரைக்கதையே இல்ல, வெறும் கிறுக்கல். உன்னை நம்பினதுக்கு எங்களுக்கு கிறுக்கு பிடிக்காததுதான் மிச்சம். நீ என்ன சொல்ற சில்பாமா? ஏச்சி, இந்த பாக்கி இதெல்லாம் சொல்லாத. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்காக நேத்து வீட்டு பக்கம் வந்த நைட்டு? ஓ, அதுவா? ஆஸ்பத்திரியில இருந்து கண்மணி அவங்க அம்மா கோகிலா இருக்காங்கல்ல, அவங்க கிளம்புனாங்க. அவங்க ஏதாவது பண்ணிட போறாங்களோன்னு அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணனா பார்த்தா நம்ம வீடு வந்துருச்சு. சரி, என்னதான் நடக்க போகுதுன்னு பாக்கலான்னு நம்ம கொட்டாயில அப்படியே உட்கார்ந்தேன். அப்பன்னு பார்த்து. அப்ப என்னடா நடந்துச்சு? ஆட, அப்பன்னு பார்த்துப்பா, என் தொண்டை வரைக்கும் இருந்த போத சட்டுன்னு மண்டைக்கு ஏறிடுச்சு. சரின்னு அங்கேயே அப்படியே மட்டையாயிட்டேன். அப்புறம் பாரு சில்பாமா, மரகதம், கண்மணி, கோகிலாலாம் என் கனவுல வந்து போனாங்கன்னா பாத்துக்கேன். டேய், உன்னை நம்பினது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. நீ வீட்டுக்கு வந்தப்ப என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? உனக்கே தெரியாம நான் பண்ண ஏற்பாட பார்த்து மயங்கி போயிருக்கியா? இங்க பார், என் தங்கச்சிய சந்தோஷமா வச்சுக்க உனக்கு தெரியல. அதனாலதான் நானும் சில்பாவும் இப்படி ஒரு செட்டப் பண்ணா. இதாண்டா நடந்துச்சு. சில்பாமா, நான் இப்படி இல்லாம நடந்துகிட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த கோகிலா, கண்மணி, மரகதம் இவங்க கனவுல வந்தாங்கன்னு சொன்னல. ஆமா, அவங்க உன் கனவுல ஒண்ணும் வரல. நீ உளறி கொட்டிக்கிட்டு இருந்தப்போ உன் பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருந்தாங்க. என்னது, என் பக்கத்துலயா? கனவுல வந்தாங்களாமா, கனவுல. நீ எழுதுனது ஒரு குப்பை கதை, அத நீயே தீ வச்சு கொளுத்திட்ட. அதான் நடந்தது. ஐயோ, இந்த மேட்டர்லாம் இந்நேரம் நீ எனக்கு தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சு பூகம்பமே வெடிச்சிருச்சு. ஐயோ, இனியே இப்ப உன்னதான் வலை வீசி தேடிட்டு இருக்கான். ஐயோ, இது தெரியாம போன்ல அவங்கிட்ட என்னென்னமோ அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தட. சில ஐட்டங்கள் எல்லாம் கிஃப்டா தரேன்னு சொன்னானே, எல்லாமே போச்சா? என்னது, இனி என்கிட்ட எல்லாம் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. முதல்ல உத வாங்காம தப்பிச்சு ஓடிடு, அது உன்னோட திறமை. சில்பாமா, புண்பட்ட இதயத்தை நீ கொஞ்சம் பண்பட்டு பேசுறியா? நீ செஞ்ச காரியம் அப்படிடா. இவளே கட்டையை கொடுத்து அடிக்க சொல்லுவா போல. ஐயோ, இனி வண்டி சத்தம் கேக்குதே, இப்ப என்ன பண்றது? கருப்பட்டி, இனிய வேற வராரு. நீ எப்படியாவது பேசி சரி பண்ண பாரு. நான் அப்படியே மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். போ, இந்த வேலையை மட்டும் நல்லா பாரு. ஐயோ, மாட்டி விட்டு போறியே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, இருந்த ஒரு ஆதரவும் போச்சே. நம்ம பல்ஸ் எல்லாம் எகிருதே, இவனை எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்போண்டா அழகு, குலதெய்வமே என்னைய காப்பாத்து.
ஆஹா கம்பு எடுக்கிறானே. அப்பா போட்டான், கட்டையவே எடுக்கிறானே. ஐயோ, வா மாப்பிள, வா 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 வா. என்ன மாப்பிள, மாப்பிள இது கண்ணில் தூசு வீசு விழுந்துருச்சா? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சோகமா இருக்கியா? என்ன மாப்பிள? பேச்ச மாத்தாத. முதல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நீ என்ன வீட்டுக்கு போன்னு கட்டாயப்படுத்தினீங்க, அது ஏன்? ஐயோ, அதுவா, அது போதையில ஏதோ சொல்லிட்ட மாப்பிள. அதெல்லாம் அப்படியே பழிச்சிருக்கு மாப்பிள. அன்னைக்கு என்ன வீட்டுக்கு பிளான் பண்ணி அனுப்பிச்சல, அது ஏன்? அது ஏன்? போச்சு. அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? மரியாதை செய்யுங்க வா. நான் ராசாத்திய பார்த்து 1 வருஷம் ஆன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அத சொன்னது யாரு? அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னது யாரு? சரி, அன்னைக்கு கோகிலா அத்தை மேல பூந்தொட்டி விழுந்தப்ப கரெக்டா அந்த நேரத்துக்கு நீ அங்க வந்தது எப்படி? இப்ப நீ எல்லாத்தையும் சொல்லலன்னு வையேன், சொல்லி ஆகணும். சொல்லு. வேணாண்டா, சொல்லிடாத ப்ளீஸ், வேண்டாம். சொல்றேன், சொல்லிடுறேன். சொல்லிடாத. மொத்தத்தையும் சொல்லிடுவோம், இல்ல அடிச்சே கொன்றுவான். சொல்லு. மாப்பிள, நீ இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் நான் அதை மறைக்க விரும்பல மாப்பிள. எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இப்பவே உண்மையை சொல்லு. அப்படி வா வழிக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மாப்பிள, நம்ம மண்டு காளியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க பூசாரி திடீர்னு என்னை கூப்பிட்டு யாரோ வேண்டுதலுக்காக எழுதி வச்சிருந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்தாரு மாப்பிள. பூசாரி? ஆமா மாப்பிள, லெட்டர் கொடுத்தாரு. ஆமா மாப்பிள, கொடுத்தாரு. அப்புறம் நான் பூசாரிய பார்த்து இது ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, உங்ககிட்ட தான்ப்பா கொடுக்கணும்னு என் மனசுக்கு தோணுது அப்படின்னு சொன்னாரு. இது புது கதையாவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சேன். அதுல இருந்த வாசகம்லாம் என் நெஞ்சு அப்படியே உருக்கிருச்சு மாப்பிள, உருக்கிருச்சு. அதுல அப்படி என்ன எழுதி இருந்துச்சு? சொல்றேன். என் மாமா என்னைய முதல்ல பார்த்து 1 வருஷம் ஆக போகுது, அதனால மாமாவும் நானும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு கீழே ராசாத்தி இனியன் எழுதி இருந்துச்சு. நம்ம ராசாத்தி இல்ல, ராசாத்தி. அது கையெழுத்து போட்டிருந்தது மாப்பிள. என்ன யோசிக்கிறேன்? நம்பிட்டானோ? இப்ப வாடா நீ வலிக்கு.